நம்ம பார்க்க போகிறது சோதனை மேல் சோதனை. அதாவது நானும் என்னுடைய நண்பரும் அந்த நண்பருடைய நண்பரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த நண்பர் வந்து உள்ள சமையல் கட்டில் இருந்த தன்னுடைய மனைவி கிட்ட வந்து ஹாலில் இருந்தபடியே அம்மா ஒரு 3 காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டினியூவாக பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. ஆனால் காஃபி வரல. இப்போ வந்து அவர் டக்குனு டைமை பார்த்துக்கிட்டு மறுபடியும் இங்கே இருந்துக்கிட்டு கிச்சனை நோக்கி அம்மா காஃபி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமும் ஒரு 15 நிமிஷம் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஆனால் காஃபி வரல. இப்போ என்னன்னா நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். இப்போ வந்து சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றோம். அவர் வந்து இருங்க இருங்க இல்லை காஃபி சாப்பிடாம போகிறீங்களே அப்படின்ட்டு அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு உள்ளுக்கு போனார். கிச்சன் போனார். அப்படியே வந்தார். வந்து இப்போ காஃபி வந்துருங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். சும்மா ஜென்ரலாக சில விஷயங்களை பேசியிருந்தோம். ஆனால் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. காஃபி வரல. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எந்திரிச்சு சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வெளியில் போய் காஃபி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்துச்சு. நண்பருக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தோம். என்னதான் இருந்தாலும் நம்ம இனம் இல்லை, அப்படி விட்டுட்டு வர முடியாதுல்ல அப்படின்னு. இதே மாதிரி யாராவது அவர் வீட்டுக்கு நண்பர்கள் வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணணுன்னா முன்னுக்கூட்டியே போய் இவர் காஃபி போட்டு எடுத்து ஃப்ளாஸ்கில் வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா வந்தவங்களுக்கு அழகாக டீசெண்டாட்டு காஃபியை ஊற்றி அவங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். இதில் சப்போஸ் அவருக்கு காஃபி போடலாம் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பக்கத்து கடையில் போய் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் காஃபியை வாங்கிட்டு வந்து இவர் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னுக்கூட்டியே உங்களுக்கு நீங்கள் வரீங்கன்னு சொல்லி நான் காஃபியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னா வந்தவங்களும் கூட ஆடாடா நம்ம மேலே என்ன பாசம், நம்ம வர்றோம் தெரிஞ்ச உடனே ஒரு காஃபியெல்லாம் போட்டு ஃப்ளாஸ்கில் ரெடியாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களை இன்னும் உயர்வாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பெரியவங்கள்லாம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதாவது விதியை மதியால் விழலாம் அப்படின்னு. அதுக்கு இதுதான். ஆமாம், அது விதி. இது யோசித்து ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சுக்கிறது வந்து மதி. ஓகே, நன்றி. இதே மாதிரி இன்னொரு சோதனை மேல் சோதனையோடு உங்களை சந்திக்கலாம். நன்றி.